தனுசு ராசி நேயர்களே, ஜூலை 20 முதல் 26 வரையிலான இந்த வாரம் தொழில் மற்றும் வருமானத்தில் முன்னேற்றம் கிடைத்தாலும் பணம் மற்றும் குடும்ப விஷயங்களில் நிதானமாகச் செயல்பட வேண்டிய வாரமாக அமைகிறது. விரிவான பலன்களை பார்ப்போம். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சூரியனும் உச்சகுருவும் இருப்பதால் வாழ்க்கையில் எதிர்பாராத மாற்றம் ஏற்படலாம். முதலில் சிரமமாகத் தோன்றும் விஷயம் பின்னர் உங்களுக்கு சாதகமாக மாறும். கடன், காப்பீடு, வரி, வாரிசுச் சொத்து அல்லது கூட்டு நிதி தொடர்பான பழைய பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கலாம். தொழில் ரீதியாக திங்கட்கிழமை முக்கியமான நாள். உயரதிகாரியுடன் சந்திப்பு, புதிய பொறுப்பு அல்லது முடிக்கப்படாத திட்டத்தை நிறைவு செய்யும் வாய்ப்பு கிடைக்கும். செவ்வாய் முதல் வியாழன் வரை பணவரவு, நண்பர்கள் மற்றும் தொழில் தொடர்புகள் மூலம் நன்மை உண்டு. நீண்ட நாள் ஆசை ஒன்று நிறைவேறலாம். 6ஆம் இடத்து செவ்வாயால் போட்டியாளர்கள் மற்றும் எதிர்ப்புகளை சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். வேலை தேடுபவர்கள் போட்டித் தேர்வு அல்லது நேர்முகத் தேர்வில் நன்றாகச் செயல்படலாம். இருப்பினும் பணிச்சுமை காரணமாக உடல் சோர்வு மற்றும் கோபம் அதிகரிக்கலாம். 7ஆம் இடத்தில் பலமான புதன் இருப்பதால் வாழ்க்கைத் துணை, வாடிக்கையாளர் மற்றும் தொழில் கூட்டாளிகளுடன் இருந்த புரிதல் குறைபாடு வார இறுதியில் சரியாகும். பழைய வாடிக்கையாளர் மீண்டும் தொடர்பு கொள்ளலாம். ஒப்பந்தத்தில் உள்ள சிறிய எழுத்துக்களையும் சரிபார்க்க வேண்டும். வியாழன் மாலை முதல் சனிக்கிழமை வரை செலவு, தூக்கக்குறைவு மற்றும் தேவையில்லாத பயணம் ஏற்படலாம். மனதில் உள்ளதை எல்லோரிடமும் பகிர வேண்டாம். ஞாயிற்றுக்கிழமை சந்திரன் உங்கள் ராசிக்கு வருவதால் தன்னம்பிக்கையும் தெளிவும் திரும்பும். வீடு, தாயார் அல்லது சொத்து தொடர்பான பொறுப்புகள் அதிகரிக்கலாம். குடும்பத்தில் பழைய விஷயத்தை மீண்டும் விவாதிப்பதைத் தவிர்க்கவும். வியாழக்கிழமை குரு பகவானை வழிபட்டு கொண்டைக் கடலை தானம் செய்யுங்கள். இந்த வாரம் முதல் பாதியில் கிடைக்கும் வாய்ப்பை பயன்படுத்தி இறுதியில் செலவை கட்டுப்படுத்துங்கள். உங்கள் நட்சத்திரத்தை கமெண்டில் பதிவு செய்து ஆஸ்ட்ரோ சுபஜோதியை பின்தொடருங்கள்.